வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவிட்ச் வேர்ட்ஸ். சுவிட்ச் வேர்ட்ஸ் சுவிட்ச் மீன்ஸ் ஒரு இதை ஷிஃப்ட் பண்ணி விடுறது. ஓகே, ஷிஃப்ட் பண்ணக்கூட வேர்ட்ஸ். தட் இஸ் ஃப்ரீக்குவன்சியை மாற்றி பிரபஞ்சத்துக்கு கூட இணைக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதனுடைய பயன் என்ன எப்படின்னு. நம்முடைய ட்ரீம்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் யூஸ் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அது தெரிஞ்சும் பண்ணுறோம், தெரியாமலே பண்ணுறோம். ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கு டுவர்ட்ஸ் தி மேனிஃபெஸ்டேஷன். என்னெல்லாம்? அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூடு, ப்ரிட்டண்டிங். இப்படி 4 வகையான வழிகள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லா டெக்னிக்ஸுக்கும் பவர் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பவர்ஃபுல் டெக்னிக்ஸ். இயற்கையாக நீயா பண்ணாலும் சரிதான், செயற்கையாக பேப்பரில் எழுதி எடுத்து பண்ணி இது பண்ணாலும் சரிதான். இந்த டெக்னிக்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸாக சொல்கிறோம். எனக்கு நான் நினைத்த பிஸ்னஸ் செட் ஆகிவிட்டது, செட் ஆகிட்டு அப்படி. ஸோ அப்போ ஒரு எமோஷன் வரும் இல்லையா? எமோஷன், ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ அந்த இதையெல்லாம் சேர்த்து, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த சென்டென்ஸுக்குள்ள முழுமையான ஒரு எமோஷனை, வைப்ரேஷனை ஒரு சிங்கிள் வேர்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஒரே சிங்கிள் வேர்டில் அந்த முழு சென்டென்ஸுக்குள்ள ஒரு எஃபெக்டை நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி விடுறோம். ஸோ இந்த சிங்கிள் வேர்டை தான் நம்ம சுவிட்ச் வேர்டுன்னு சொல்கிறோம். இந்த சுவிட்ச் வேர்டு ஒரு பெரிய சென்டென்ஸுக்குள்ள எஃபெக்டை இந்த ஒரு சிங்கிள் சுவிட்ச் வேர்டை கொடுத்துரும். ஓகே, ஃபுல் வைப்ரேஷனும் இந்த ஒரே வேர்டில் கிடைச்சிரும். ஒரே வேர்டில் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ கோயிலில் மந்திரம்லாம் சொல்லலாம், மந்திர வார்த்தை. ஸோ ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே போல் இந்த சுவிட்ச் வேர்டு திரும்ப 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 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே, சும்மா திரும்ப திரும்ப மீன்ஸ் சும்மா ஏனா தானான்னு சொல்லக்கூடாது. ஃபுல் இன்டென்ஷனை அதில் போட்டுச்சு, அப்போதான் அந்த வைப்ரேஷன் எஃபெக்ட் ஆகும். இது இங்கிலீஷ் வேர்ட்ஸாக இருக்கலாம், தமிழ் வேர்ட்ஸாக இருக்கலாம், நிறைய வார்த்தைகள் இருக்குது சுவிட்ச் வேர்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் எடுத்துக்கிடும். ஒரு நண்பன் எனக்கு நான் ஒரு காரியத்தை நினச்சிருந்தேன், அதை சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட, அதை செய்து முடிக்கணும்னு. அந்த காரியத்தை வேற யாராலும் செய்ய முடியாது, கஷ்டமான விஷயம். ஆனால் அவன் அதை ஈஸியாக செய்து முடிச்சிட்டான். இப்போ அவனை பார்க்கும்போது, நீ அப்படி இப்படி பண்ண அந்த விஷயத்த இவ்வளோ ஈஸியாக முடிச்சு வச்சுட்டாப்பா, நான் அதை செய்ய முடியாது, நான் கனவுலையும் கூட அதை செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டியே அப்படின்னு லாங்காக ரொம்ப நீளமாக அவன்கிட்ட அந்த அவனுடைய செயலையும் உதவியும் வர்ணிக்கிறதுல ஒரே வார்த்தையில சொன்னா அந்த எஃபெக்ட் வந்துடும். என்ன வார்த்தை? நண்பேண்டா. அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, நண்பேண்டா அப்படின்னு சொன்னா அந்த மொத்த ஒரு பேராகிராஃப் உள்ள அந்த எஃபெக்ட் இந்த வார்த்தையில வந்துருச்சு. அதே போல கெட்ட வார்த்தைகளும் வரும். சில வார்த்தைகளை யூஸ் பண்ணா அந்த எதிர்பார்ட்டிக்குள்ள மேல உள்ள கோபம், அந்த கொடூரம், அந்த அந்த அவனுக்கு மேல உள்ள அந்த வஞ்சம், அவனை தீர்த்து கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இந்த ஒரே வார்த்தையை சொன்னா அதுக்குள்ள எஃபெக்ட், அந்த கோபம், கொந்தளிப்பு, இதெல்லாம் அந்த குவாலிட்டிஸ், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இதை ஒரே வார்த்தையில வந்துடும். ஓகே, சில வார்த்தைகளை சொன்னா அவ்வளவு கோபம். ஸோ ஒரு பெரிய சென்டென்ஸனுடைய அந்த எஃபெக்டை ஒரே வார்த்தையில கொண்டு வந்துடும். அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் தான், கெட்ட வார்த்தையாக இருந்தாலும். ஸோ இதுதான் சுவிட்ச் வேர்ட்ஸ். ஸோ இது ஒரு கேப்சூல். மெடிசனில் நம்ம கேப்சூல் பார்க்குறோம்ல, நிறைய இதை ஒரே கேப்சூலுக்குள்ள அடைச்சி வச்சுருவாங்க அந்த எஃபெக்டை. அதே போல தான் அந்த எல்லா எமோஷன்ஸையும், எல்லா எஃபெக்ட் வைப்ரேஷனையும் ஒரே வார்த்தைக்குள்ளே கொண்டு வர்றது தான் இது சுவிட்ச் வேர்ட்ஸ்.
ஸோ இப்போ இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த இன்டென்ஷனோட யூஸ் பண்ணணும். அப்பதான் அது சுவிட்ச் வேர்டு, இல்லைன்னா சாதாரண வார்த்தை. ரைட்டா? அந்த இன்டென்ஷனோட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது தான் அதுக்கு பவர்ஃபுல். அதுக்கு பவர் அப்பதான் கிடைக்குது. ரைட்டா? அதை திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தோம்னா அது ஒரு பெரிய எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுது. இப்போ இங்கிலீஷ்ல ஒரு 4 சுவிட்ச் வேர்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேர். CARE. கேர்னா என்ன அர்த்தம்? கவனிக்கிறது. கவனிச்சுக்க. டேக் கேர் ஆஃப் ஹிம், டேக் குட் கேர், கேர் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிச்சுக்க, கவனத்தில் எடுத்துக்க, கவனமா இரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இது இங்கிலீஷ்ல அவனுடைய மீனிங் அப்படி. ரைட்டா? இப்போ இது சுவிட்ச் வரும்போது அதுக்கு அர்த்தம் ரைட்டா மாறுது. எப்படி? இப்போ சில விஷயங்கள் எனக்கு மறந்து மறந்து போகுது அப்படின்னா இந்த சுவிட்ச் வேர்டு யூஸ் பண்ணா அது வந்து ஞாபகத்துக்கு வரும். அடிக்கடி மறந்து போகக்கூடிய விஷயத்த இந்த சுவிட்ச் வேர்டு மூலயமா நீ வந்து ஞாபகப்படுத்தி அதை ரிமைண்ட் பண்ணி அதை வந்து செய்யலாம். கேர், CARE, கேர். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்? ரிலாக்ஸ்டா இருக்கணும். உன்னோட மைண்ட் செட், உன்னோட மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும்போது அந்த விஷயத்த யோசித்துக்கிட்டு இன்டென்ஷன், அந்த இன்டென்ஷனை போட்டு கேர், 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 கேர். என்ன அடிக்கடி எனக்கு அந்த விஷயம் மறந்து போகுது, செய்யறதுக்கு மறந்து போகுது. இப்போ அதை மனசுல வச்சுட்டு அந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அந்த இன்டென்ஷனை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். கேர், கேர், கேர். இங்க வந்து அமைதி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மன அமைதி தான் எப்பவுமே பவர்ஃபுல்லானது. ஸோ அமைதியோட இது பண்ணணும். ஸோ மறந்து போன விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு கேர் யூஸ் பண்ணணும். அடுத்த வார்த்தை டிவைன். டிவைன், DIVINE. டிவைன்னா என்ன? திவ்யமான, தெய்வீகரமான, தெய்வீகமான அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது சுவிட்ச் வேர்டா யூஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் நடக்கவே முடியாத விஷயங்களா இருக்கும். சில விஷயங்கள் அதிசயம் நடந்தாதான் அந்த விஷயம் நடக்கும். இப்போ ஒரு பில்டிங், ஒரு வீடு எனக்கு 1 கோடி ரூபா சொல்றாங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் இருந்தாதான் அந்த வீடு எனக்கு வாங்க முடியும். ஆனா என்கிட்ட இருக்குது 50 லட்சம் 60 லட்சம் தான். ஆனா எனக்கு அந்த வீடு வேணும். அதிசயம் நடந்தாதான் அது வந்து எனக்கு கிடைக்கும் இல்லையா? என்கிட்ட 60 லட்சம் தான் இருக்கு, ஆனா சொல்றதே 1 கோடி ரூபா. அப்போ அது மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன்ல இப்போ ட்ரெயின் ட்ரெயின் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் லேட்டா வரும். ஓகே, ஒரு நாள் எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா அந்த ட்ரெயினை பிடிக்கணும். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் போய் சேர போறேன். சேர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா டிவைன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை யோசிக்கணும். இந்த ட்ரெயின் எனக்கு இன்னைக்கு கிடைக்கணும். ஸோ அதிசயம் நடந்தால் தானே அந்த ட்ரெயின் அன்னைக்கு பார்த்து உனக்கு லேட்டாக போகும். ஏன்னா அது மாதத்துக்கு ஒரு நாள் தான் எப்போமாவது லேட்டாக போகக்கூடிய ட்ரெயின். ஸோ இந்த டயத்துக்குள்ளே எனக்கு கிடைச்சிடணும், நான் போகக்கூடிய டயத்தில் எனக்கு வந்துடணும், ஏற்கனவே கிளம்பி போயிடக்கூடாது அப்படின்னு அது அது மாதிரிப்பட்ட இது. அப்போ இந்த டிவைன் அந்த விஷயத்த இன்டென்ஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டான மூடில் இருந்துக்கிட்டு டிவைன், 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 டிவைன் அப்படின்னு அது வந்து சுவிட்ச். அடுத்து லவ், LOVE. லவ்னா என்ன அர்த்தம்? அன்பு, பாசம், நேசம். இது வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அது நடக்கும்போது ஸ்மூத்தா இருக்காது. ஆனா அந்த விஷயம் ஸ்மூத்தா போகணும். ஓகே, சிலர் நம்மகிட்ட பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கும், நெருடலா இருக்கும். ஆனா அவங்ககிட்டயும் நம்ம ஸ்மூத்தா பேசணும். அவர் பேசுறதும் ஸ்மூத்தா இருக்கணும், நான் பேசுறதும் ஸ்மூத்தா இருக்கணும். அந்த மூவிங் வந்து ஸ்மூத் மூவிங்கா இருக்கணும், அமிக்கபிளா இருக்கணும். அப்படின்னா அந்த விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டு லவ், 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 லவ் அப்படி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அந்த எஃபெக்ட், அந்த வைப்ரேஷன் வந்து இந்த சுவிட்ச் வேர்ட்ல கிரியேட் ஆகுது. அடுத்து ஆன், ON, ஆன். ஆன்னா என்னது?
ஆனா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அதானே அர்த்தம் இங்கிலீஷ் வேர்ட். இங்கே அதே தான். இந்த சிச்சுவேர்டு வரும்போது சில விஷயங்கள் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை ஸ்டார்ட் பண்றது. இதா அது ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ண முடியாமலே இருக்கும். ஸோ அப்போ நீ வந்து அந்த விஷயத்த அந்த பிஸ்னஸையோ ஏதோ விஷயத்த மனசில் நினைஞ்சிட்டு ஸ்டார்ட் ஆகணும். இந்த தயக்கம்லாம் போய் அதை ஸ்டார்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன், அமிக்கபிளான சுச்சுவேஷனை பிரபஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணணும், ஆன். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயத்த மனசில் நினைச்சுக்கிட்டு ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகணும், கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆன் 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 ஆன். ஸோ அப்படி இருக்குன்னா அது வந்து சுச்சுவேர்டாக மாறிடுது. ஓகே. ஸோ இதுதான் 4 சுச்சுவேர்டு இப்போ பார்த்துக்கிறோம். இது மாதிரி நிறைய சுச்சுவேர்ட்ஸை நம்ம வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, தேங்க்ஸ்.